வணக்கம். நித்யா மாரியப்பன் ஆடியோ நாவல்கள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கின்றது. மனதுக்கு இதம் தரும் இனிய நாவல்களை நிதமும் கேட்டு மகிழுங்கள். உங்கள் ரசனைக்கு விருந்தளிக்கும் நாவல்களை தொடர்ந்து கேட்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லைக், ஷேர் மற்றும் கமெண்ட் பண்ணுங்க. இணைந்திருங்கள் நித்யா மாரியப்பன் ஆடியோ நாவல்கள் சேனலுடன். நான் உங்கள் அர்ஜுன் மீனாட்சி. அத்தியாயம் 5. யாருடைய பிரதிபிம்பமாகவும் இருக்க நினைக்காதீர்கள். ஏனெனில் கடவுள் நம் ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட குணநலன்களோடும் திறமைகளோடும் தான் படைத்திருக்கின்றார். அதனால் இன்னொருவரை பார்த்து அவரை போல இருக்க வேண்டுமென பொறுமி நிகழ்காலத்தை நரகமாக்கிக் கொள்ளாதீர்கள். மனித வாழ்க்கை என்பது குறிப்பிட்ட காலம் வரைதான். அந்த நாள் வரை உங்களது வாழ்க்கையை மகிழ்ச்சியாகவும் மனநிறைவாகவும் வாழ முயலுங்கள். அடுத்தவரை பார்த்து அவரை போல என்னால் ஆக முடியவில்லை என நொந்து போய் உங்களது வாழ்க்கையை வீணாக்கிக் கொள்வது புலியை பார்த்து பூனை சூடு போட்டுக் கொள்வது போலத்தான். எனவே நீங்கள் அவரை போல இருக்கின்றீர்கள், உங்களது நடவடிக்கை அவரை நினைவுறுத்துகின்றது என கூறி உங்களை மற்றொருவரின் பிரதிபிம்பமென யாரும் ஒப்பிட்டு கூறினால் அதற்காக பெருமைப்படாமல் வெட்கப்பட கற்றுக்கொள்ளுங்கள். கூடவே உங்களுக்குள் கடவுள் ஒளித்து வைத்திருக்கும் திறமைகளையும் உங்களது சுயத்தையும் தேடி அலைந்து அதை மெருகேற்றுங்கள். தக்ஷின்யா. குவின்ஸ் பாரடைஸ் ரெசார்ட், ஷான்பி. தனது அருகினை கதகதப்பாக்கிக் கொண்டிருந்த அந்த கணப்பின் அருகில் அமர்ந்திருந்தான் ருத்ரதேவ். தனது உதவியாளனிடம் அலுவல் சம்பந்தப்பட்ட பேச்சுக்களை பேசி முடித்துவிட்டு அப்படியே குடும்பத்தினரிடமும் பேசிவிட்டு இரவு வணக்கம் சொன்ன கையோடு அங்கே வந்து அமர்ந்து விட்டான். இடையே இரவு உணவு வரவும் அதை சாப்பிட்டு முடித்தவனின் மனம் ஓய்வாக இருக்கவும் தக்ஷின்யாவை பற்றி சிந்திக்க ஆரம்பித்திருந்தது. அழகான இளம்பெண், நன்றாக பாடுகின்றாள். வேலையில் எந்தவித குறையும் கண்டுபிடிக்க முடியாதபடி படு கவனமாகவே இருக்கின்றாள். ஆனால் தன்னை சுற்றியுள்ளவர்களோடு பழகும் விதத்தினில் மட்டும் இறுக்கமாக காட்டிக்கொள்கின்றாள். இத்தனைக்கும் இந்த ரிசார்ட்டின் பணியாளர்களோடு அவளுக்கு ஆண்டு கணக்கில் பழக்கம் இருக்கும். ஆனால் அவர்களிடம் கூட வேலை சம்பந்தப்பட்ட பேச்சினை தவிர்த்து இலகுவாக பேசி சிரிக்க தெரியாதவள். சொன்ன வேலைகளை கச்சிதமாக செய்யும் எந்திர மனுஷி போல. என்ன ஒன்று, அவளது தோழியான நவ்யாவிடம் மட்டும் நன்றாகவே பழகுகிறாள். அவளை தவிர வேறு யாரும் தன்னை நெருங்கி விடக்கூடாது என வெகு கவனமாகவே தன்னை சுற்றி இருக்கும் என்னும் இரும்பு கோட்டையை கட்டி வைத்துள்ளாள் அந்த பெண். கிட்டத்தட்ட உன்னை போலத்தான் என்றது ருத்ரதேவின் மனசாட்சி. அவனுமே கூட நெருங்கிய நண்பர்கள் குடும்பத்தினர்களை தவிர வேறு யாரிடமும் இலகுவாக பேசி அறியாதவன். மூன்றாம் நபரிடம் எப்பொழுதுமே ஒரு இடைவெளியை கடைபிடிப்பவன். அவனது இந்த இயல்பை ஒதுக்கிவிட்டு தானே சென்று அறிமுகம் செய்து கொண்ட முதலும் கடைசியுமான நபர் தக்ஷின்யா மட்டுமே. இவ்வாறே தக்ஷின்யாவின் குணநலன்களை அவளை பார்த்த முதல் நாளிலேயே அலசி ஆராய்ந்து கொண்டிருந்தான் ருத்ரதேவ். மனித மனதிற்கு ஒரு விசித்திரமான பழக்கம் உண்டு. நம்மிடம் வெகு சீக்கிரத்தில் ஒன்றி விடுபவர்களை அது பெரிதாக கருதுவதில்லை. எந்த நபர் நம்மிடம் மூடு மந்திரமாக நடந்து கொள்கின்றாரோ அவரை பற்றியே ஒவ்வொரு நொடியும் யோசித்து கொழும்பும் அற்புதமான குணம் அதற்கு உண்டு. ஒருவேளை தக்ஷின்யா முதல் பார்வையிலேயே ருத்ரதேவிடம் சாதாரணமாக பேசியிருந்தால், ஆனால் அவனும் தனது இயல்பான யாரையும் நெருங்க விடாத தன்மையோடு விலகி நின்றிருப்பானோ என்னவோ. அன்றைய தினம் முழுவதுமே தக்ஷின்யாவிடம் அது வேண்டும் இது வேண்டும் என கட்டளையிட்டே கழுத்து விட்டான் அவன். அவளும் கூட அவனது நோக்கத்தை அறிந்து கொள்ளாதவளாக அவன் கேட்ட அனைத்திற்கும் பொறுமையாக விளக்கம் அளித்தாள். இடையில் சலித்து கொண்டாலும் கூட அனுதிப்பின் பெயரை சொன்னதும் வேறு வழியின்றி ருத்ரதேவின் கேள்விகளுக்கு பதில் அளிக்கலானாள். இப்பொழுது அவள் என்ன செய்து கொண்டிருப்பாள்? ஒருவேளை உறங்கி இருப்பாளோ? இன்றைய நாள் முழுவதையும் அவளோடு கழித்ததில் ருசி கண்ட மனமாக நாளைய தினத்தையும் அவளது அருகாமையில் கழிக்க பேராசை கொண்டது. என்ன செய்யலாம் யோசித்தவனுக்கு ரிசார்ட்டின் பணியாளன் ஷான்பையின் சிறப்பு அம்சங்கள் என கூறிய அனைத்து பகுதிகளும் நினைவுக்கு வர அடுத்த சில நிமிடங்களிலேயே தக்ஷின்யாவின் அறை என ரிசார்ட் சிப்பந்தி காட்டிய அறையின் முன்னே நின்று கொண்டிருந்தான். கதவை தட்டிய ருத்ரதேவ் சில நொடி தாமதத்திற்கு பிறகு கதவை திறந்த தக்ஷின்யாவை கண்டதும் ஒரு கோல்கேட் புன்னகையுடன் ஹாய் என்று கூற, அவனை அந்த நேரத்தில் அங்கே எதிர்பார்த்திருந்த தக்ஷின்யா தனது திகைப்பை முகத்தில் காட்டிவிட்டாள். ருத்ரதேவோ தான் வந்த வேலையை சிறப்பாகவே ஆரம்பித்தான். இங்க ஜூலாபுல்னு ஒரு பிரிட்டிஷ் பீரியட் தொங்கு பாலம் இருக்குதாமே ருத்ரதேவின் கேள்வியில் தக்ஷின்யாவிற்கு பற்றி கொண்டு வந்தது.
இதை கேட்கத்தான் இந்த நேரத்தில் தூங்க விடாமல் கதவை தட்டினானா? கண்களை இறுக மூடி திறந்தவள், இதை கேட்கறதுக்கு தான் வந்தீங்களா சார்? அவள் வினவ, அனுதீப் தான் எனக்கு என்ன வேணும்னாலும் எந்த நேரத்துலையும் உங்களை காண்டாக்ட் பண்ணலான்னு சொன்னான். சாதுவை போலவே காட்டிக்கொண்டு கூறினான் ருத்ரதேவ். அனுதீப்பின் பெயரை கேட்டதுமே தக்ஷிண்யாவிடம் ஒரு பணிவு வந்து ஒட்டிக்கொண்டது. தன் எதிரே பணிவாய் நின்ற தக்ஷிண்யாவை கண்களால் பறிக்கிக் கொண்டிருந்தான் ருத்ரதேவ். ஆமா சார். வெண்ணெய் என வழக்கியபடியே அடுத்த நொடியே அவளிடமிருந்து பதில் வந்தது. ஓ, ஐ வாண்ட் டு கோ தேர் டுமாரோ. ஷால் யூ கம் வித் மீ? ருத்ரதேவ் கேட்க, இட்ஸ் இம்பாசிபிள் சார். ரிசார்ட்டுக்கு வரவங்களுக்கு ஊர் சுற்றி காட்டுறதுக்கு என்னோட வேலை இல்லை. வெண்ணெய் தடவிய குரல் இப்பொழுது மிளகாய் பொடியின் காரத்திற்கு தாவியது. யா ரைட், பட் நான் ஒன்றும் உங்கள் ரிசார்ட்டுக்கு வந்தவன் இல்லையே. இந்த ரிசார்ட் ஓனரோட மேரேஜுக்கு வந்திருக்கிற அவனோட க்ளோஸ் ஃப்ரெண்ட். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சீண்டும் விதமாகவே கூறினான் ருத்ரதேவ். அவனது அந்த சீண்டலில் பொறுமைசாலி என்று பெயர் எடுத்திருந்த தக்ஷிண்யாவிற்கே கோபம் வந்துவிட்டது. அன்றைய நாளில் மட்டுமே 4வது முறையாக அவனுக்கென பிரத்யேகமாக கவனிப்பு வேண்டும் என்பதை வெவ்வேறு விதமாக கூறிவிட்டான் ருத்ரதேவ். தக்ஷிண்யாவும் வேறு வழியின்றி கோபத்தை கட்டுப்படுத்தியவளாக, ஓகே சார், வேறு எங்கெல்லாம் போகணும்னு இப்போவே லிஸ்ட் போட்டு சொல்லிடுங்க. ஏன்னா என்னுடைய வேலையை விட்டுட்டு டெய்லி உங்களுக்காக ஊர் சுற்றி காட்ட என்னால் முடியாது என்று கூறினாள் தக்ஷிண்யா. அவளது அந்த கரார் பேச்சினில் கவரப்பட்டவனாக, சிம்பிள், ஃபர்ஸ்ட் ஜூலா புல், தென் கால்சா ரிவர் பேங்க் என்க தக்ஷிண்யாவோ. ஸோ கால்சா ரிவர் பேங்க்கில் தானே நம்ம ரிசார்ட்டே இருக்கு. என் கூட வந்தீங்கன்னா பேக் சைடில் இருக்கிற ரிவருக்கு நானே உங்களை கூட்டிகிட்டு போகிறேன் சார். அவள் அவசரமாக கூறவும் ருத்ரதேவ் இல்லை என மறுத்து, ஆஹா, நான் சொன்னது இந்த ஊரோட ஆரம்பத்தில் இருக்கிற நதிக்கரையை. ஏன்னா நான் ஷான்பிக்கு வந்தப்போ அந்த இடத்துல தான் ஒரு அழகான தேவதையை பார்த்தேன். ஸோ தட் பிளேஸ் இஸ் வெரி வெரி ஸ்பெஷல் டு மீ என்றான் உருகிய குரலில். அவனை ஏறிட்டு பார்த்த தக்ஷிண்யாவோ அவனது ஹர்சல் நட் வண்ண விழிகளில் ததும்பிய ரசனையை கண்டதும் அவசர அவசரமாக கண்களை வேறு பக்கமாக திருப்பிக் கொண்டாள். என்ன பதிலையே காணோம்? அவன் மீண்டும் சீண்ட, போகலாமே சார். அனுதீப் சாரோட ஃப்ரெண்டு கேட்டு நான் மாட்டேன்னு சொல்லுவேனா? கட்டாயம் டுமாரோ மார்னிங் போகலாம் சார். பட் இப்போ நான் தூங்கினாதான் நான் மார்னிங் என்னோட வழக்கமான நேரத்துக்கு முழிக்க முடியும் என்றால் பொறுமையை இழுத்து பிடித்தபடியே. ருத்ரதேவோ அவளது வார்த்தைகளை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு, ஓ, நான் உங்க கூட பேசிக்கிட்டு இருந்தா கனவுல வந்து டிஸ்டர்ப் பண்ணுவேன்னு பயப்படுறீங்களா? நியாயமான பயம்தான். பட் எனக்கு அந்த மாதிரி எந்த பயமும் இல்லை. நீங்க தாராளமா என்னோட கனவுல வரலாம், பாட்டு கூட பாடலாம். உங்களோட என்ட்ரிக்காக நானும் என்னோட கனவும் வெயிட்டிங் என்று கண் சிமிட்டி கூறிவிட்டு அந்த இடத்தை காலி செய்திருந்தான் அவன். அவனது தலையில் ஓங்கி குட்டலாமா என்னும் அளவுக்கு வந்த கோபத்தை கதவில் காட்டி அதை ஓங்கி அரைந்து சாத்திவிட்டு அறைக்குள் வந்து விட்டாள் தக்ஷிண்யா. கதவு சாத்திய சத்தத்தினில் விழுந்து கொண்ட நவ்யா, என்னாச்சு தக்ஷு, இந்த நேரத்தில் எங்க போயிட்டு வர என்று கேட்க, கொசு தொலை தாங்க முடியல நவி, அதான் வெளியில காத்தாட நடந்துட்டு வர என்றாள் தக்ஷிண்யா. கொசு கடிக்குதுன்னா ஆல் அவுட் மிஷினை ஆன் பண்ணி விடு, இல்லைன்னா மஸ்கிட்டோ பேட் வச்சு அதை அடிச்சு தூக்கி போடு என்றபடியே மீண்டும் கம்பெனிக்குள் புகுந்து கொண்டாள் அவள். இது ஆல் அவுட்டு கடங்காத 6 அடி கொசு, அவ்வளோ வீசியெல்லாம் அடிச்சு தூக்கி போட முடியாது. போதா குறைக்கு அதோட கண்ணை பார்த்தாலே எனக்கு ஜோக் ஆகுது. ஏதோ வில்லனுக்கு இருக்கிற மாதிரி அந்த கொசுக்கு கண் இருக்கு என்று முணுமுணுத்தபடியே தானும் சென்று படுத்து கொண்டாள் தக்ஷிண்யா. மறுநாள் ருத்ரதேவ் கேட்டபடியே அவனை ஜூலா ஃபுல் என்ற பிரிட்டிஷ் காலத்திய தொங்கு பாலத்திற்கு அழைத்து சென்றாள் அவள். பசுமையான மரங்களின் பின்னணியில் புகை மூட்டத்துடன் தெரிந்த மலை முகடுகளையும் அந்த பாலத்திற்கு கீழே பாறைகளுக்கிடையே சலசல தோடிக்கொண்டிருக்கும் கால்சா நதியையும் பார்த்தபடியே நின்று கொண்டிருந்தாள் தக்ஷிண்யா. ருத்ரதேவோ இந்த காட்சிகளை ரசித்தவன் கூடுதலாக தன்னிடமிருந்து சில அடிகள் தொலைவில் இருந்த தக்ஷிண்யாவையும் சேர்த்து ரசித்துக் கொண்டிருந்தான். அவனது இந்த செயலை எவ்வளவு நேரம்தான் கண்டும் காணாதது போல நடிக்க முடியும் தக்ஷிண்யாவால்? எனவே சில நொடிகள் தாமதித்து விட்டு அவனை முறைத்து பார்த்தவள், எதுக்காக இப்படி வச்சுக்கொண்டு வாங்காம பாக்குறீங்க சோ என்று கடுகடுத்தவாறே கேட்டாள். எனக்கு உங்களை பார்க்கறது ரொம்ப பிடிச்சிருக்கு என்று வெளிப்படையாக சொல்லி அவளை திகைப்பில் ஆழ்த்தினான் அவன். எப்படி சார் பார்த்த ஒரே நாள்ல உங்களால ஒரு பொண்ணுகிட்ட இப்படி பேச முடியுது? தக்ஷிண்யா கேட்க,
ஒருத்தவங்களை பிடிக்கணும்னா நம்ம அவங்களோட ரொம்ப நாள் பழகி இருக்கணும்லாம் அவசியம் இல்லை மேடம். ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் சிலரை பிடிச்சு போயிடும். எனக்கு உங்களை பிடிச்சதும் கூட அப்படித்தான் கூறிய ருத்ரதேவிடம் ஹவ் இஸ் திஸ் பாசிபிள் சார் என்று கேட்க, இட்ஸ் பாசிபிள். இவ்வளவு கியூட்டாக ஒரு பொண்ணை யாருக்கு தான் பிடிக்காம போகும்? அண்ட் ஒன் மோர் திங், உங்களை எங்கேயோ இதுக்கு முன்னாடி பார்த்த மாதிரியே இருக்கு. ஐ மீன் உங்கள் ஃபேஸ் எனக்கு ரொம்ப ஃபெமிலியராக இருக்கு. ருத்ரதேவ் கூற, தக்ஷின்யாவோ அவனது பேச்சை தான் நம்பவில்லை என்பதனை முகத்தினில் அப்பட்டமாக காட்ட, பிலீவ் மீ, நானும் எவ்வளவோ யோசிச்சு பார்த்துட்டேன். உங்கள் ஃபேஸ் யாரோட மேட்ச் ஆகுதுன்னு தான் தெரியல. பட் கண்டிப்பாக இது நான் பார்த்து பழகின ஒருத்தரோட ஃபேஸ் தான். அவன் உறுதியாகவே கூறினான். தக்ஷின்யாவோ, அதுக்கு வாய்ப்பே இல்லை சார். பிகாஸ் நான் தமிழ்நாட்டு பக்கம் வந்து கிட்டத்தட்ட 12 இயர்ஸ் ஆகுது. எனக்கு தெரிஞ்சவங்கன்னு யாருமே அங்கே இல்லை என்றால் தக்ஷின்யா அவனது கூற்று தவறு என்பதனை நிரூபிக்கும் விதமாக. ஆனால் ருத்ரதேவின் மனமோ அதை ஏற்க மறுத்ததோ. ஸோ உங்கள் ஆசைப்படியே ஜூலா ஃபுல் பார்த்தாச்சு, கிளம்பலாமா? தக்ஷின்யா கேட்கவும், ஓகே, வந்தது கடையாளமாக ஒரே ஒரு செல்ஃபி எடுத்துட்டு கிளம்புவோமே என்றவன் அவளது பதிலுக்கு காத்திராமல் மொபைலை எடுத்து தன்னையும் அவளையும் சேர்த்து ஜூலா ஃபுல் பின்னணியில் ஒரு செல்ஃபியை எடுத்துக்கொண்டான். தக்ஷின்யாவின் முறைப்பை எல்லாம் அவன் பொருட்படுத்தவே இல்லை. கிளம்பலாமா சோ என்றவளிடம், டுமாரோ இந்த வில்லேஜில் இருக்கிற குமவன் ஹவுஸுக்கு போகணும், உங்களுக்கு ஒன்றும் அப்ஜெக்ஷன் இல்லையே? வினவியபடியே நடந்தான் அவன். நான் முடியாதுன்னு சொன்னால் மட்டும் நீங்கள் அடங்கவா போறீங்க சோ? நோ சான்ஸ். அப்புறம் என்ன, டுமாரோ மார்னிங் இதே டைமுக்கு போயிட்டு சீக்கிரமாக ரிசார்ட்டுக்கு திரும்பிடணும் சோ. வாட்? நான் ஒன் டே ஃபுல்லாக அங்கே ஸ்டே பண்ணணும்னு நினைக்கிறேன். சாரி சார், வாய்ப்பே இல்லை. வெதர் ரிப்போர்ட் பார்த்தீங்களா? இந்த வீக்கில் எப்போ வேணும்னாலும் மழை வரலான்னு சொல்லியிருக்காங்க. அந்த குமவன் ஹவுஸ் இருக்கிற இடம் மழை பெஞ்சா சேரும் சகுதியமாக மாறிடும். மழை நின்னா தான் நம்மளால திரும்பவே முடியும் சோ. என்னால் அவ்வளோ ரிஸ்கெல்லாம் எடுக்க முடியாது. வழக்கமான கரார் பேச்சுடன் தக்ஷின்யா முடித்துவிட இருவருமாக ரிசார்ட்டிற்கு பொடிநடையாகவே வந்து சேர்ந்தனர். ரிசார்ட்டின் லாபியில் இருந்த ரிசப்ஷனிஸ்ட் நேஹா தக்ஷின்யாவை கண்டதும் புன்னகைத்த முகமாக, மேம், நேற்று கால் பண்ண மிஸ்டர் கமல்நாத் உங்களை பார்க்கறதுக்காக வந்திருக்காரு. ரெசார்ட்டோட டைனிங் ஹாலில் தான் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அவள் கூறவும் தக்ஷின்யாவின் முகமோ உடனே மாறிவிட்டது. ருத்ரதேவோ அதை கவனித்தவனாக, எனி ப்ராப்ளம் என்று விசாரிக்க, நத்திங் சோ, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் கிளம்புறேன் என்று கூறிவிட்டு விறுவிறுவென ரிசார்ட்டின் டைனிங் ஹால் இருக்கும் திசையை நோக்கி சென்று விட்டாள் தக்ஷின்யா. ருத்ரதேவோ அவளது இந்த புதிரான நடவடிக்கையை வழக்கம் போல கேள்வியோடே பார்த்துவிட்டு அனுதீப்பை சந்திப்பதற்காக அவனது அலுவலக அறையை நோக்கி சென்றான். அவனது மனம் முழுவதும் யார் அந்த கமல்நாத் என்ற கேள்வியே தான் வியாபித்திருந்தது. அதற்கான பதில் இன்னும் சில மணித்துளிகளில் அவனுக்கு கிடைக்கப் போகின்றது என்பது அவனுக்கு தெரியாதல்லவா? நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நித்யா மாரியப்பனின் பருத்தி தீண்டிய பனிமலரை. உங்களுக்காக வாசிப்பது நான் உங்கள் ஆர்ஜி மீனாட்சி. இணைந்திருங்கள் நித்யா மாரியப்பன் ஆடியோ நாவல்கள் சேனலுடன். மிக்க நன்றி.